அடிப்படை சட்டங்கள், ஆவணங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வின் லா சேம்பர் யூடியூப் சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தற்போது புதிதாக வந்துள்ள குற்றவியல் சட்டங்கள் 3. அதில் இந்திய குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் என்பது ஒன்று. மற்றவரை காயப்படுத்துவது, மற்றவர் பொருளுக்கும் உடைமைக்கும் சேதம் விளைவிப்பது குற்றம். சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றம் ஒன்று நடந்துவிட்டது. இந்த குற்றத்தை பொறுத்து காவல் நிலையத்தில் வழக்கு தாக்கல் செய்வது எப்படி என்பது ஒரு நடைமுறை. வழக்கு பதிவு செய்தபின் புலன் விசாரணையை துவங்குவது, எதிரியை கைது செய்வது, குற்றச்சம்பவம் நடந்துள்ளது என்பதை நிரூபிக்க தேவையான தடயங்களை, சாட்சியங்களை கண்டுபிடித்து ஆவணப்படுத்துவது ஒரு நடவடிக்கை. நடந்த குற்றத்திற்கும் குற்றம் சாட்டப்பட்டவருக்குமான தொடர்பை நீதிமன்றத்தில் நிரூபணம் செய்வது ஒரு நடைமுறை. குற்றம் நிரூபணம் செய்யப்பட்ட பிறகு குற்றம் சாட்டப்பட்டவரை தண்டிப்பது ஒரு நடைமுறை. நீதிமன்றம் விதித்துள்ள தண்டனையை சிறைத்துறை நிறைவேற்றுவது ஒரு நடவடிக்கை. என்ன வகையான தண்டனை விதிக்கப்படலாம், எவ்வளவு கடுமையான தண்டனை விதிக்கப்படலாம் என்பது ஒரு நடைமுறை. சமூகத்தில் நிகழும் குற்றங்களை விசாரிக்கவும், குற்றம் செய்தவர்களை தண்டித்து சமூக ஒற்றுமை, அமைதியை நிலைநிறுத்தி மக்களுக்கு பாதுகாப்பு தருகிற நடைமுறையை எடுத்து கூறுவது பாரதிய குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம். இந்த சட்டம் 25/12/2023 அன்று சட்டமாக உருவாகி 1/7/2024 முதல் நடைமுறைக்கு வருகிறது. வழக்கு புலன் விசாரணை விரைவாக நடத்தப்பட்டு நீதிமன்ற தீர்ப்பு விரைவாக மக்களுக்கு கிடைத்திட வேண்டும் என்ற நோக்கத்தில் புதிய சட்டம் வந்திருக்கிறது. பாதிக்கப்பட்டவருக்கு காவல்துறையின் புலனாய்வு என்ன நிலையில் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கான உரிமை தற்போது கிடைத்திருக்கிறது. குற்றம் தொடர்பான புகாரை எந்த காவல் நிலையத்திலும் பதிவு செய்வதற்கான உரிமை தற்போது கிடைத்திருக்கிறது. புகாரை காவல் நிலையத்திற்கு இமெயிலாக, கணினி மூலம் அனுப்பி வைப்பதற்கான உரிமை மக்களுக்கு கிடைத்திருக்கிறது. கோர்ட்டுக்கு பயணம் செய்ய முடியாதவர்கள் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக சாட்சியத்தை பதிவு செய்யும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்டவர் ஓடி ஒளிந்து கொண்டாலும், நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் தப்பிச் சென்றாலும் வழக்கு விசாரணை தொடர்ந்து நடக்கும் என்ற காலதாமதத்தை தவிர்க்கும் முறை அறிமுகமாகி இருக்கிறது. சிறு குற்றம் செய்த நபர்களை சமூக சேவையில் ஈடுபடுத்தச் சொல்கிறது இந்த புதிய சட்டம். இப்படி பல மாற்றங்களோடு புதிய இந்திய குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. இந்த சட்டத்தில் குற்றம் செய்தவருக்கு தண்டனை சொல்லப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்டிருப்பவருக்கு என்ன நிவாரணம் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. குற்றச்சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்க வேண்டும். சாட்சிக்கு ஆபத்து ஏற்படாமல் பாதுகாக்கும் திட்டத்தை இந்த சட்டம் அறிமுகப்படுத்துகிறது. எவ்வளவு நாட்களுக்குள் வழக்கு விசாரணையை நடத்தி முடிக்க வேண்டும் என்கிற கட்டுப்பாட்டை இந்த சட்டம் கொண்டு வந்திருக்கிறது. வழக்கு பதிவு செய்வது, புலன் விசாரணை நடத்துவது, நீதிமன்றம் விசாரிப்பது, தண்டனையை நிறைவேற்றுவது என்கிற அத்தனையும் மாறியிருக்கிறது இந்த புதிய சட்டத்தில். சமூக மாற்றமும் காலத்தின் தேவையும் இந்த மாற்றத்திற்கான காரணம். சாட்சி சொல்வது ஆடியோ வீடியோவாக பதிவு செய்வது, குற்றம் செய்தவரை துப்பு துளக்க தடயவியல் ஆய்வு என விஞ்ஞானத்தை, அறிவியல் தொழில்நுட்பத்தை காவல்துறைக்கு உள்ளேயும் நீதித்துறைக்கு உள்ளேயும் கொண்டு வருவது
இந்த பாரதிய குடிமக்கள் பாதுகாப்பு சட்டமாகும்.